ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். டெட்டில் சென்டென்ஸ் பேட்டர்ன் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஷின் பேப்பர் வராது. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னாலே வர்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நபர் இல்லைன்னா ஒரு பொருள். ஏதாவது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அது ஏதாவது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம். அதே தான் நம்ம வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வெர்பு அப்படின்னா என்னென்னா வேலை, அதாவது ஒரு ஆக்ஷன். அங்கே என்ன வேலை நடக்குதோ அந்த வேலையை தான் நம்ம வந்து வெர்புன்னு சொல்லுவோம். அந்த வேலை யாரால் செய்யலாம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த சப்ஜெக்டால் செய்யப்பட்ட வேலையை தான் வந்துட்டு நம்ம வந்து வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தமிழில் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெர்பு. சப்ஜெக்ட் அப்படின்னா வந்துட்டு பெயர்ச்சொல். ஸோ வெர்பு அப்படின்னா வந்துட்டு வினைச்சொல். அடுத்தது ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா இந்த 4 விஷயத்துக்கும் ஆன்சராக வர்றது தான் ஆப்ஜெக்ட். என்ன 4 விஷயம் அப்படின்னா என்ன, எதை, யாரை, யாருக்கு. ஸோ என்ன, எதை, யாரை, யாருக்கு, இந்த 4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4க்கு ஆன்சராக வர்றது தான் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை லாஸ்ட்டு நான் கை வச்சு மறைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ராஜா பைஸ். ராஜா அப்படிங்கிறது ஒரு நபர். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட். பைனா என்னது? வாங்குறாங்க. அப்போ வந்து என்ன, அது வந்து ஒரு வேலை. ஸோ எஸ்வி. ஓகேங்களா? புக். இங்கே பாருங்கள், புக் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. எதை வாங்குறாங்க அப்படின்னா புக்கை வாங்குறாங்க. ஸோ என்ன, எதை, யாரை, யாருக்கு, இந்த 4க்கும் விடையாக வர்றது தான் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்டில் 2 டைப் இருக்குது. அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், த கவ் கிவ்ஸ் அஸ் மில்க் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். த கவ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு சப்ஜெக்ட். கிவ்ஸ் அது வந்து வெர்பு. ஆஸ் மில்க். சரிங்களா? இப்போது அஸ்னா யாருக்கு, மில்க்னா பால். அதாவது இப்போ வந்து ஒரு பசு வந்து பால் கொடுக்குது. அந்த பால் வந்து யாருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணல. அஸ் மில்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து இன்டைரக்டாக சொல்கிறாங்க. மில்க்னா டைரக்ட். இந்த பசு பால் கொடுக்குது, அதை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம். யாருக்கு கொடுக்குது அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அது என்ன சொல்வோம் அப்படின்னா ஐஓ, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். மில்க், த கவ் கிவ்ஸ் மில்க். மில்க் வந்து நம்ம வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட், இந்த டைரக்ட் ஆப்ஜெக்டாக நம்ம சொல்லுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது பாருங்கள், அட்வர்ப் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா 4 ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, எதை, யாரை, யாருக்கு. அட்வர்ப் அப்படின்னா 3. ஸோ ஆப்ஜெக்ட்னா 4, அட்வர்ப்னா 3. என்ன 3? எங்கே, எப்பொழுது, எப்படி. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வர்ப்னா இந்த 3க்கும் பதிலாக வர்றது தான் அட்வர்ப். எப்போவுமே ஃபஸ்ட்டு 2மே நம்ம சப்ஜெக்ட் வேர்புன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கடைசியாக வர்றது தான் நம்மளுக்கு வந்து என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால நம்ம கடைசியாக வர்றதை நம்ம கை வச்சு மறைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், ஐ வென்ட் டு சென்னை. நான் சென்னை போகிறேன். ஐ சப்ஜெக்ட், வென்ட் வெர்ப், டு சென்னை. சென்னை எங்கே போகிறாங்க? சென்னைக்கு போகிறாங்க. ஸோ எங்கே அப்படிங்கிறதுக்கு விடையாக வர்றது என்னென்னா அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு கம்ப்ளீட் அ சென்டென்ஸ். அப்படின்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவுறது வந்து என்னென்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ டீச்சர். நான் வந்து டீச்சர். ஸோ இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்ட், ஆம் வெர்ப், டீச்சர். இந்த இடத்துல வந்து என்னென்னா நான் வந்து என்னவா இருக்கேன்? டீச்சராக இருக்கேன். ஸோ நான் அது சொன்னால் தான் அந்த இடத்துல வந்துட்டு அந்த சென்டென்ஸ் முழுமையடையுது. ஐஎம்னா அங்கே ஒரு முழுமையும் நம்மளுக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல டீச்சருக்கு பதிலாக நீங்கள் லாயர், டாக்டர், இன்ஜினியர் எதை வேணால் போடலாம். என்ன போட்டாலும் அதாவது அந்த ஒரு வேர்டு கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்.
ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆட் டீச்சர் அப்படின்றத வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே ஐ வென்ட் டு சென்னை. நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ்டர்டே ஐ வென்ட் டு சென்னை, நேற்று சென்னைக்கு போனேன். ஸோ இங்கே எஸ்டர்டே அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம முதல்ல வர்றது சப்ஜெக்ட் தான் வரும் அப்படின்றத நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து எஸ்டர்டே அப்படிங்கிறது என்னென்னா எங்கே, இங்கே பாருங்கள் அட்வர்ப் இருக்குங்களா, எங்கே எப்பொழுது எப்படி. ஸோ எஸ்டர்டேனா எப்பொழுது அப்படின்றதுக்கு வருதுங்களா. ஸோ அதனால் ஐ சப்ஜெக்ட், வென்ட் வெர்ப், டு சென்னை எங்கே போகிறாங்க, சென்னைக்கு போகிறாங்க. ஸோ ஏஎஸ்விஏ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு உண்டான ஆன்சர். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்களே இதை வந்து கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஹீ கெப்ட் ஆஸ் ரைட்டிங். ஸோ ஃபைண்ட் த ஆன்சர். இதுக்குண்டான ஆன்சர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.